இப்போ புதுசா ஒருத்தர் மாடு வாங்குறதா இருந்தா நீங்க கண்ணுக்குட்டி எத்தனை வயசுல கொடுப்பீங்கண்ணே? ஒரு 1.5 வருஷம் கண்ணுட்டி பால் குடி மறந்த கண்ணுட்டியை கொடுக்கலாம். சரிண்ணே. ஆனா வளர்க்கறதுக்கு கண்ணுட்டியா வாங்குறதை விட இந்த தாயோட தாயும் பிள்ளையுமா வாங்கி ஒரு 2 நாள் கொஞ்சம் ஒரு தோட்டத்திலயோ எதுலயோ கெட்டி போட்டு அது கொஞ்சம் சேட்டா அமர்ந்த பிறகு நம்ம தூரத்துல நின்று இறைய போட்டு அப்படி பன்மையாக்கணும்னா சரிண்ணே அதை நம்மள புரிஞ்சுக்கிடும். சரிண்ணே. நம்மள ஆபத்துன்னு நினைச்சாதான் துள்ளும். சரிண்ணே. நம்ம அதை வளர்க்க போறோம் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிட்டுன்னா சரிண்ணே சாந்தமாயிரும். அது நம்ம நாட்டு மாட்டோட குணம். சரி சரிண்ணே. அதுலயும் நம்ம மாட்டை நல்ல பேணி வளர்த்தோம்னா ஈத்துக்கு கவலையே இல்லை. வருஷத்துக்கு ஒரு ஈத்து விழுந்துரும். ஆமா. நம்ம ஈனி நல்ல முறையில பயன்படுத்தினாங்கன்னா நாங்க வந்து பத்தி மேய்க்கும். சரிண்ணே. அதே வீட்டுல வளர்க்குறவங்க சரியான முறையில தீவனங்கள் ஊட்டச்சத்துக்கள் வச்சாங்கன்னா 41 நாள்ல 41 நாள்ல மறு சென்னைக்கு பயிராயிரும். ஓ அப்படியா? சரி சரி சரி. இதுல வந்து இனப்பெருக்கத்துக்குன்னே உருவான மாடுகள் தான் இது. சரிண்ணே. பால் வர்க்கத்துக்குன்னு உள்ள மாடுகள் வந்து செனை பிடிக்கிறதுக்கு நாட்கள் ஆகும். அதே நம்ம நாட்களை தள்ளி போட